ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரண்டை சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு இப்போ பாருங்கள், நான் பால்கனியில் பிரண்டை முளைக்க வச்சுருக்கேன். இந்த முளைச்சிருக்கிற பிரண்டையை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிரண்டை முளைச்சிருக்குன்னு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நுனியில் முளைச்சிருக்கிற பிஞ்சு பிரண்டையாக பிச்சிருக்கேன். அதனால இதில் நார் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கை பட்டால் கை அரிக்கும், அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிரண்டையோட கீரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீரையையும் நம்ம சாப்பிட்லாம். இதை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க, அதுவும் சத்து தான். இந்த மாதிரி நல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சட்னிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கரும்புலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே குட்டியாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை நல்லா வதங்கணும். அதனால தான் நம்ம வெங்காயத்தை கூடவே ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்க்கணும். நான் 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 தக்காளியை இது கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆற வச்சு அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த சட்னியில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் தோசை கூடயும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.